அன்புள்ள அனைவருக்கும் என் வணக்கங்கள். இன்று நாம் பேசப்போகும் ஒரு அற்புதமான உறவு தாய்மாமன். தமிழ் கலாச்சாரத்தில் உறவுகள் வெறும் சொற்கள் அல்ல, அது உணர்வுகள், அது பொறுப்புகள், அது உயிர் பிணைப்புகள். தாய்மாமன் என்றால் என்ன? ஒரு குழந்தைக்கு அப்பா ஒரு ஆதாரம் என்றால் அம்மாவின் அண்ணன் அல்லது தம்பி, அதாவது தாய்மாமன் ஒரு பாதுகாப்பான நிழல். அவர் அப்பாவைப் போல கட்டுப்பாடு விதிப்பவர் அல்ல. நண்பனாக, ஆசானாக, சில நேரங்களில் இரண்டாவது அப்பாவாக இருப்பவர். தாய்மாமன் முதல் நண்பன். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அவள் தன் அம்மாவை தவிர நம்பிக்கையுடன் பார்க்கும் முதல் ஆண் தாய்மாமன். சிறு வயதில் நாம் விழுந்தால் எதுவும் ஆகல என்று முதலில் தூக்கி நிறுத்துபவர் மாமன் தான். அவர் நமக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுப்பார், பள்ளி பிரச்சனைகளை கேட்டு தீர்வு சொல்லுவார், நம்மை சிரிக்க வைப்பார். அவர் ஒரு உறவு மட்டும் அல்ல, ஒரு உணர்வு. கலாச்சாரத்தில் தாய்மாமன் முக்கியம். தமிழர் பாரம்பரியத்தில் தாய்மாமனுக்கு ஒரு தனி இடம் உண்டு. திருமணம் போன்ற முக்கிய நிகழ்வுகளில் மாமன் தான் பெண்ணை அழைத்து வருவார். மாமன் தான் முக்கிய பொறுப்புகளை ஏற்கிறார். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவர் அந்த குழந்தையின் வாழ்வில் ஒரு முக்கிய காவலர். உணர்ச்சியின் ஆழம். ஒரு தாய் தனது குழந்தையை எப்படி நேசிக்கிறாளோ அதே அன்பின் பிரதிபலிப்பே தாய்மாமன். அவர் நம்முடைய வெற்றியில் பெருமை கொள்வார், நம்முடைய தோல்வியில் நம்மை விட அதிகம் வலிப்பார். சில நேரங்களில் நம்மை கண்டிப்பார், ஆனால் அந்த கண்டிப்பு அன்பின் வடிவம். பொறுப்பு மற்றும் தியாகம். ஒரு நல்ல தாய்மாமன் தன் சகோதரியின் குழந்தைகளை தனது குழந்தைகளாக பார்க்கிறார். அவர்களின் கல்வி, வாழ்க்கை, முன்னேற்றம் பற்றி கவலைப்படுகிறார். சில சமயம் தன் ஆசைகளை விட்டு கொடுத்து கூட அவர்களுக்காக நிற்கிறார். இன்றைய காலத்தில் மாற்றம். இன்று உலகம் வேகமாக மாறுகிறது. குடும்பங்கள் சின்னதாகிவிட்டன, உறவுகள் கொஞ்சம் தூரமாகிவிட்டன. ஆனால் தாய்மாமன் என்ற உறவு மட்டும் மாறக்கூடாத ஒன்று. நாம் இந்த உறவை மதிக்க வேண்டும், பேண வேண்டும், அடுத்த தலைமுறைக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு உணர்ச்சி நிறைந்த சிந்தனை. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களை சிரிக்க வைத்த மாமன், உங்களை காப்பாற்றிய மாமன், உங்களுக்கு துணை நின்ற மாமன், அவரை நினைத்தால் உங்கள் மனதில் ஒரு சிரிப்பு வரும், ஒரு நன்றி உணர்வு வரும். அதுதான் அந்த உறவின் சக்தி. முடிவுரை: தாய்மாமன் என்பது ஒரு உறவு மட்டும் அல்ல, அது ஒரு பாதுகாப்பு, ஒரு அன்பு, ஒரு வாழ்நாள் உறுதி. நாம் அந்த உறவை மதித்து அவர்களின் அன்பை உணர்ந்து அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். உறவுகள் இருக்கும்போது வாழ்க்கை அழகு. அந்த உறவுகளில் தாய்மாமன் இருந்தால் அது இன்னும் அழகு.